வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்த போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும்ல. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்க போகுது. அப்படி என்னதான் இருக்குது இந்த வீடியோவில் பார்ப்போமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ மக்கு ஃபேமிலிஸ், இது தாங்க நான் கடந்த 4 மாதமாக யூடியூப்பில் வீடியோ போடாமல் அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்போ தான் ஒரு லாங் வீடியோக்கே வந்திருக்கேன். ப்ளீஸ் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கு வீடியோ முழுசாக பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வீடியோ பார்க்க போகிறோம். சடனாக பிளான் ஆனது. எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றது போகிற வழியில் கட்டுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி அவசரமாக பேசிட்டு எங்கே போவான்னு நினைக்கிறீங்க? வேற எங்க பசங்களை பார்த்தான். இவங்க தாங்க நம்ம கேங். டூர்னு சொன்னதும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த சென்ட்ரல் இருக்கவனை மறந்துட்டேன். அவன் யாரும் தெரியுமா? எல்லா கேங்லையும் டூர் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலன்னு சொல்லுவான்ல, அந்த கேட்டகரி சேர்ந்துவேன். வழக்கம் போல் இன்றைக்கும் வரலன்னு சொல்லிட்டான். ஒரு வழியாக வீட்டிலேருந்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மக் ஃபேமிலிஸ், 2 பசங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வர வரைக்கும் வாங்க நம்ம போயிட்டு டீ சாப்பிடலாம். நான் வந்துட்டு சுகர் கேட்டில் இருக்கனால பேக்கரிக்கு வந்திருக்கேன். எதுவுமே நான் வந்துட்டு சாப்பிடல. பிகாஸ் நான் சுகர் கேட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கிறாங்க. என்ன தெரிகிறது? சரக்கு பாட்டில் இருக்கிறது கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் அந்த 2 பீப்புள் வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு காட்டுறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வால்பாறைக்கு போகிறோம். ஜமக்கா ஜமக்கா ஜமைக்கா ஜமைக்கா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் ஆயில் இருக்கிறோம். யார் வந்து அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் இருக்கிறோம். நாங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ போற வழியில ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எத்தனை வண்டி நான் சொல்லுவேன், வேற தான் சொல்லணும். அதுதான் அங்கே அந்த அக்கா இருக்குது. அதை அடுத்து வேற வாசம் வரமாட்டேங்குது. என்னது எலிஃபண்டா? ஃபேமிலியோட இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்க இடத்துல வந்துட்டு யானை வந்து டெய்லி வந்து தண்ணி குடிக்க வருமா. ஸோ அதோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு தெரியும் பார்த்தீங்களா, அந்த ஆறில் தான் வந்துட்டு டெய்லி தண்ணி குடிக்க வருமா. அவனை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இருமணினா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதில் தான் வால்பாறைக்கு நடந்து போவாங்க. நம்ம பாருங்க, தடம் தெரியுது பாருங்க. இதில் தான் நடந்து போவாங்க மேலே. இப்போ தான் வந்து தடம் போட்டிருக்காங்க ரோடு. வேற எதுவும் சொல்கிறீங்களா? வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப வந்து போர் அடிச்சிருச்சாங்க. நெக்கு சிரிப்பே வரல. ட்ரிப்பு பிளான் பண்ணதும் சொல்லிட்டேன். ஆனால் யார் யார் போகிறேன்னு சொல்கிறேன். நான் ஒவ்வொருத்தராக போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். பாருங்க. சத்தமா பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 6 பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து 45 பெண்டு. எங்களுக்கு பாதுகாப்பு வந்து ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் பண்ணால் ஏதோ விலங்குகள், அதாவது புலிகள், சிங்கங்கள், புலிகள் யாராவது வந்தால், யானைகள் வந்தால் நம்ம கூட ஃப்ரெண்ட் இருக்காரு. இவர் வந்து பாதுகாப்பு எங்களுக்குள்ள ஸ்ரீல பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு கையிலேயே போட்டது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடிச்சாலும் கருக்கு முறுக்குன்னு சத்தம் வரும். நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு.
நண்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேங்கு. இவங்களோட தான் போயிட்டு வால்பாறை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கும் காமிச்சிட்டு திரும்பி சேஃபாக வீட்டுக்கு வர போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.